ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி வெயில் காலத்தில் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும், அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக வளரும். அதுக்காக நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், இந்த தொட்டியில் தான் வளருது. இதில் நிறைய சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் எழும்பி வருது, நல்லா வளர்த்து பாருங்கள். பசுமையாக இந்த வெயிலுக்கு கூட பிளான்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. சாயிலும் அதே போல் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறது, அதாவது சாயில் ரெடி பண்ணி மண்ணுக்குள்ளே அது போல் இருக்குது. நல்லா சில்லுன்னு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க நல்லா வளரும். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் எப்படி இருந்தாலும் நம்ம சாமந்தி செடியில் வளர்க்கும்போது இது போல் ட்ரை லீஃபு, எல்லோ கலர் லீஃபு அதெல்லாம் வரும். அதாவது பழைய இலை ஆகிட்டா அது போல் நம்ம எடுத்து விட்டுடணும். அது போல் ஆகும்போது புது இலை ஆனால் தான் அதுக்கு செடி பாதிப்புன்னு சொல்லிட்டு, பழைய இலைலாம் இது போல் மஞ்சள் கலரில் காஞ்சி போனால் போல் அது போலலாம் இருந்தால் எந்த பாதிப்பு இல்லை, செடி நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா பக்கத்து இலைலாம் நல்லா தான் இருக்குது. அதுக்காக அப்பப்போ நம்ம சாமந்தி செடி இது போல் க்ளீன் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் அப்பப்போ வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை மாட்டு சாண எருவோ நீங்கள் போடணும். இது போல் சின்ன சின்ன கப்பில் நடுறீங்க, அந்த சின்ன கப்பில் வளரும்போது ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்தா கூட போதும். 10 days ஒன்ஸு ஒரு ஸ்பூன் கொடுத்து இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது இந்த சம்மர் சீசனில் பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வளரணும், லீஃப்லாம் கூட நல்லா க்ரீன் கலராக இருக்கணும்னா ஃபாஸ்ட்டாக வளரும் செடி. இது போல் கொடுக்கும்போது பாருங்கள், இது வெங்காயம் தோல் நல்லா நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் தண்ணி சேர்த்து கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு 1 hour மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் வெந்நீரில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட் வெதன்னு சூடு பண்ணிவிட்டு அதில் கூட வெங்காயம் தோல் போட்டு 1 hour வச்சுருந்து நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது தயிர் சேர்த்தோ இது போல் தயிர் சேர்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், இது ஆலுவீரா கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கணும். அப்பப்போ நான் சொல்லியிருக்கேன், ஆலுவீரா செடிங்களுக்காகவே ரொம்ப நல்லது வளர்த்தானுங்க. இதெல்லாம் நம்ம கூட சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 times கழுவணும், க்ளீன் பண்ணணும் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால். ஏன்னா அதில் ஒரு எல்லோ கலர் ஜெல்லு வருது பாருங்கள், அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. நம்ம சாப்பிட்றப்ப சொல்கிறேன், 10 times கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்ணும். ஜூஸ் எல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் அது கொஞ்சம் தெரியணும். சில பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ செடிக்காக நம்ம அதை க்ளீன் பண்ணலாம் தேவையில்லை. பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வெந்நீரில் இது போல் நீங்கள் மஞ்சள் சேர்த்து வெங்காயம் தோல் சேர்த்து இது போல் கத்தாழையும் சேர்த்து 3மே 1 hour தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு கூட கொடுக்கலாம். இல்லை நைட்டே வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆலுவீரா ஜெல்லெல்லாம் தண்ணியில் நல்லா ஊறணும். அதுக்காக சொல்கிறேன் நான். நல்லா ஊறிட்டு நம்ம செடி கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. தனித்தனியாக கொடுக்கலாமான்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். 5 days கழிச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது வெங்காயம் தோல், ஆனியன் பீல்ஸ் இன்னைக்கு கொடுக்குறீங்க, 5 days கழிச்சு இந்த ஆலுவீரா கலந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் கலந்து ஊற்றலாம். அதே போல் வாழைப்பழம் தோல் தண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது 5 days கழிச்சு அது போல் மாற்றி 5 days கழிச்சு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு. இது போல் சாமந்தி செடிக்கு அப்பப்போ ஃபெர்டிலைசர்லாம் நல்லா கொடுக்கும்போது வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது. மோர் கூட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஊற்ற சொல்லிட்டு. அது போல் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இல்லை 5 days கழிச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் ஆலுவீரா தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அதாவது வேர் வளர்ச்சி கூட ரொம்ப நல்லது, டிசீஸ் வராமல் இருக்கும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் செடிக்கு மேலே கூட ஸ்ப்ரே பண்ணலாம். சாமந்தி செடிக்கு ரொம்ப நல்லது. அதாவது எல்லோ கலராக லீஃப் மாறுது, அதுக்கெல்லாம் கூட மாறாமல் நல்லா டார்க் க்ரீனாக வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.